விக்கல் வர்றதுக்கு என்ன காரணம்? உடல் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாக போகும்போது விக்கல் வந்துடும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு என்ன காரணங்கிறத தெரிஞ்சுக்கணும். எளிதான காரணத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு புரியாத விளக்கங்கள்லாம் கொடுக்கக்கூடாது. புரியாத விளக்கங்களை யார் பிடிக்குமானா ரொம்ப படித்த மருத்துவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு சாதாரண காரணத்தை கூறாமல், சாதாரண காரணத்தை கூறுவதற்காக நம்ம இவ்வளோ பெரிய படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சிக்கலாக உள்ளுக்குள்ளெல்லாம் போய் ஆராய்ஞ்சு அது மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. அதனால் எதையுமே எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு எளிதான காரணம் அது எப்போதுமே அது நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம் இருக்குது. இப்போ விக்கல் வருதா, அப்போ உடம்பு சூடாயிடுச்சு, அவ்வளோதான். விக்கல் வருதுன்னா உடம்பு சூடாயிடுச்சு, அளவுக்கு அதிகமாக சூடாகி விட்டது, போய் தண்ணி குடி, அவ்வளோதான். தண்ணி குடித்து உடலை அதை நம்ம விக்கல் வந்ததுனாலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு அளவுக்கு அதிகமாக உடல் சூடாகி விட்டது, வெப்பநிலையே அளவுக்கு அதிகமாக போய்விட்டது. அப்போ அது இயல்பு நிலை கொண்டு வந்துட்டாலே ஒரு சொம்பு தண்ணி குடித்தா கூட சரியாயிடும். இப்போ தூங்குகிறோம், திடீர்னு அப்புறம் தூக்கம் வராமல் போயிடுது. ஒரு 3 மணிக்கு நல்லா தூங்கிட்டு இருக்கோம், திடீர்னால தூக்கம் டக்குன்னு நின்று போகுது. காரணம் என்னென்னா, உடம்புல தூங்குறது கூட உடம்புல ஒரு குளிர்ச்சி தேவை. அந்த குளிர்ச்சியை இழக்கும்போது, அளவுக்கு அதிகமாக உடம்பு சூடாகும்போது டக்குன்னு முழிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் தூங்கவே முடியாது. அப்போ ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா திரும்ப தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி உடல் செயல்பாட்டுக்கான காரணங்கள், அது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வருது, இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். தூங்கும்போது என்பதும் உடம்பு இயங்கி கொண்டு தான் இருக்கிறது, உள்ளுடலெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ உடம்புல குளிர்ச்சிருந்தால் தான் உடம்பு முழிச்சிருக்கும் போதும் ஒழுங்காக வேலை செய்யும், தூங்கும் போதும் ஒழுங்காக வேலை செய்யும். அப்போது அதுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். உடம்பு சூடாயிடுச்சுன்னா நீங்கள் முழிச்சிருக்கும் போதும் வேலை செய்ய முடியாது, தூங்கிட்டு இருக்கும் போதும் அவங்க உடம்பு. தூக்கம் என்பது ஒரு உழைப்பு, ஒரு வேலை நடக்குது அங்கே. அந்த வேலை நடக்கணும்னா உடம்புல அளவுக்கு அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடாது. நிம்மதியாக தூங்கணுன்னா உடம்புல அளவுக்கு அதிகமாக வெப்பம் இருந்தால் நிம்மதியாக தூங்க முடியாது. அளவுக்கு அதிகமாக வெப்பம் வந்துச்சுன்னா கெட்ட கனவுகள் கூட வரும். ஏன்னா உடம்பு வேலை செய்யலை, சிரமத்தை அனுபவிக்கிறது, அதனால் கெட்ட கனவுகள் வரும். விக்கல் வருவதற்கு உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு. நீர்க்கடுப்பு, நீர் சுளுக்கு ஏன் வருது? உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடுச்சு. உடனே உடம்பை குளிர்வித்தால் சரியாகிவிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சொம்பு மோர், அதோட ஒரு 4-5 சின்ன வெங்காயம் சாப்பிட்டாக்கா உடம்பு அப்படியே குளிர்ச்சி அடைந்து அப்படி நீர்க்கடுப்பு சரியாயிடும். இந்த மாதிரி உடலின் பிரச்சனைகளுக்கான காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண பிரச்சனைக்கு என்னென்ன காரணம், விக்கலுக்கு என்ன காரணம், அது மாதிரி நீர் சுளுக்குக்கு என்ன காரணம், இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்னென்ன காரணம், கெட்ட கனவுகள் வருவதற்கு என்ன காரணம். கெட்ட கனவுகள்னால் உடம்பு அசௌகரியத்தை அனுபவிக்கிறது. தூங்கும்போது உடம்பு அசௌகரியத்தை அனுபவிக்கிறது. கை காலில் ஏதாவது மரத்து போச்சு, கையை தலைக்கு வச்சுட்டு படுத்திருப்போம், கை காலில் அப்புறம் கையில் ரத்தம் போகாது. ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சுட்டு படுக்கும்போது, அல்லது புரண்டு கவுந்தடிச்சு படுக்கும்போது ஒரு கை நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அப்போ இந்த கையில் ரத்தம் போகாது. அப்போ நீ இந்த பாரு, உன் கையில் ரத்தம் போகல பாரு, நீ எழும்பு, நீ நல்லா தூங்கிட்டு இருக்க, அசந்து தூங்கிட்டு இருக்க பாரு, உன் கையில் மரத்து போச்சு பாரு, எழுந்துரு அப்படின்னு சொல்லி நம்மளை எழுப்புறதுக்கு தான் அந்த கெட்ட கனவுகள் என்பது வருகிறது. இப்படி கெட்ட கனவுகள் ஏன் வருகிறது, விக்கல் ஏன் வருகிறது, நீர் சுளுக்கு ஏன் வருது, இப்படி வேறு என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது, தூக்கம் ஏன் வரமாட்டேங்குது, இப்படி சாதாரண பிரச்சனைகளுக்கு எளிதான காரணங்கள் தான் இருக்கும். புரிந்து கொள்ளக்கூடிய எளிதான காரணங்கள் தான் இருக்கும். அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காரணங்களை மக்கள் மறக்கவே மாட்டாங்க. வாழ்நாள் முழுதும் இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யும். விக்கல் என்பது வாழ்நாள் முழுதும் இருக்கும். ஆனால் அதற்கான காரணங்களும் எளிதானதாகத்தான் இருக்கும், அதையும் மறக்க மாட்டாங்க. அதனால் விக்கல் என்பதும் மனுஷங்க இருக்கிற வரைக்கும் அப்பப்போ வரதான் செய்யும். அது வந்தால் அதுக்கான காரணத்தை மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. அப்படி நிறைய கெட்ட கனவுகள் என்பது மக்கள் இருக்கிற வரைக்கும் அது வரதான் செய்யும். அதுக்கான காரணத்தை மக்கள் எளிதான வகையில் தெரிந்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். ஒரு குழந்தை ரொம்ப எளிதாக புரிஞ்சுப்பாங்க. இதுக்காக போட்டு அது ஏன் வருது. இன்றைக்கி கூட கெட்ட கனவு ஏன் வருதுங்கிறதுக்கு நிறைய ஒரு தெளிவான விளக்கமே நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு எளிதான காரணத்தை, ஒரு உண்மை, இதுக்கப்புறம் கெட்ட கனவுகள் வருவதற்கான காரணத்தை பற்றி நீங்கள் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோதான். இறுதியான விளக்கம் இது. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய, எப்போதும் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரணத்தை எப்போவுமே நம்ம மறக்க மாட்டோம். ஒரு பிரச்சனைகளுக்கு, இது போன்ற பிரச்சனைகளுக்கு என்றைக்குமே எளிதான காரணம் இருக்கும். நம்ம ஒரு நோயாக அது ஏன் வருது, வன்முறை உணர்ச்சி தான் காரணம், குற்ற உணர்ச்சி தான் காரணம், நமது உணர்வுகள் வன்மையாக மாறிப்போனது தான் காரணம், மென்மையை இழந்து விட்டோம், அதுதான் நோய்கள் வருவதற்கு காரணம். நாம் எளிமையானவர்கள் என்பதை மறந்து விட்டோம். நாம் வலிமையானவர்கள், வன்மையானவர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் தான் நோய்களுக்கு காரணம்.
குற்றவாளிகளாக நாம் மாறுவதற்கே காரணம் நாம் எளிமையானவர்கள் என்பதை மறந்து போனதுதான் காரணம். குற்றவாளிகள் தங்களை குற்றம் செய்பவர்கள் தங்களை வன்மையானவர்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். தங்களை எளிதானவர்களாக மென்மையானவர்களாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆதலால் அவர் குற்றங்கள் செய்கிற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு கொலைவெறி, ஒரு வன்முறை உணர்ச்சி இதெல்லாம் ஏற்படுது. அதுதான் நோய்களாக மாறுகிறது. அதனால் எப்போ நோய் வந்தாலும் நோயாளிகளை பார்த்தாலே அப்போ அவர்கள் வன்முறையாளர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு நோயாளியும் கண்டிப்பாக சாதாரண மனுஷன் கிடையாது. அவங்க வன்முறையாளர்களாகத்தான் இருப்பார்கள். சாதாரண மனுஷங்களை விட ஒரு நோயாளிகள் அவருடைய வன்முறை உணர்ச்சி அளவு கடந்து போய்விட்டது என்பது தான் அதன் பொருள். அதனால் நோயாளிகள்னு அவங்கள சாதாரண நினைக்காதீங்க. அவங்களாம் வன்மையானவர்கள், வன்முறை உணர்ச்சி உடையவர்கள் என்று அர்த்தம். அளவு கடந்த வன்முறை உணர்ச்சி தான் அவர்கள் உடலில் நோய்கள் வருவதற்கு காரணம். இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கு இதுதான் காரணம், குற்ற உணர்ச்சி தான் காரணம். அதனால் குற்றங்கள் செய்ய வேண்டிய உணர்வு ஏன் வருகிறது என்றால், இந்த மாதிரி அரிசி, கோதுமை இது போன்ற தானிய உணவுகளை உணவாக உட்கொள்ளும்போது, உப்பு கலந்த உணவை சமைச்சு சாப்பிடும்போது உடம்பில் அசாத்திய வலிமை ஏற்படுகிறது. அப்போ மனுஷங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மனுஷங்க நாங்கள் மென்மையானவர்கள் கிடையாது, எளிமையானவர்கள் கிடையாது, வன்மையானவர்கள், மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய தகுதியுடையவர்கள் அப்படின்னு மனுஷங்க தங்களை பற்றி தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். தங்களை பற்றி அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடும்போது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், அடிக்க வேண்டும், அடக்கி ஒடுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும், அது போன்ற உணர்ச்சி. அது மறுப்பவர்கள் தங்களுக்கு அடங்கி நடப்பவர்களை அடங்க மறுப்பவர்களை அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்கிற கொலைவெறி உணர்ச்சி எப்போ வருதுன்னா, இந்த மாதிரி அரிசி, கோதுமை, கேழ்வரகு, திணை, சோளம் இது போன்ற தானிய உணவுகளை சமைச்சு சாப்பிடும்போது, மாமிசங்களை சமைச்சு சாப்பிடும்போது, மீன் உணவுகளை சாப்பிடும்போது, அந்த மாதிரி அசாத்திய வலிமை உடம்பில் ஏற்படும்போது மனுஷங்க தங்களை பற்றி மிகையாக கற்பனை செய்து கொள்கிறார்கள். மனுஷங்கன்னா சாதாரணமானவங்க கிடையாது. அளவு கடந்த தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னால் 10-15 பேரை அடிமைப்படுத்த முடியும், 1000 பேர்த்த கூட என்னால் அடிமைப்படுத்தி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி வருவதற்கு காரணமே அவர்கள் உண்ணுகிற அந்த தானிய உணவுகள் மற்றும் தானிய உணவுகளை சமைத்து உண்பதற்காக பயன்படுத்துகிற உப்பு மற்றும் மாமிச உணவுகள் மற்றும் மீன் உணவுகள் இதுதான் காரணமாக இருக்கிறது.